21 வயது இளைஞன் கத்தியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும், கொலை சம்பவத்திற்கு காரணமான சட்டவிரோத மதுபான கடையை மூடக்கோரியும் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை எதிரே ஊர் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே உள்ள முனியப்பன் பாளையத்தைச் சேர்ந்தவர் ஹரிஷ்குமார். இவருக்கும் அதே பகுதியில் வசித்து வந்த வெள்ளையங்கிரி என்பவருக்கும் முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் ஹரிஷ்குமார் கழுத்தில் கத்தியால் குத்தப்பட்டு நேற்று பரிதாபமாக உயிரிழந்தார். சோழங்கபாளையம் அருகே உள்ள மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறில் ஹரிஷ்குமார் உயிரிழந்த நிலையில் 24 மணி நேரமும் மதுபானம் விற்பனை செய்யப்பட்டதே இந்த கொலைக்கு முக்கிய காரணம் என்றும், மேலும் அப்பகுதியில் நிலவும் சட்டவிரோத செயல்பாடுகளை கண்டுகொள்ளாத காவல் ஆய்வாளர் திருஞான சம்பந்தம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு சட்டவிரோத செயல்பாடுகளை அனுமதித்துள்ளதாக குற்றம் சாட்டி காவல் ஆய்வாளரை உடனடியாக இடமாற்றம் செய்ய வலியுறுத்தியும், கொலையாளிகளை விரைந்து பிடிக்க வலியுறுத்தியும் உயிரிழந்தவரின் சடலத்தை வாங்க மறுத்து ஊர் பொதுமக்கள் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை எதிரே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. உடனடியாக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு சட்டவிரோத மதுபான கடையும் காவல் ஆய்வாளர் இடமாற்றம் செய்யவும் உறுதி அளிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.